உள்நாட்டு படைப்பிரிவுகள் காசா சிட்டியில பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்காங்க. இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் காசாவினுடைய நகரத்துக்குள்ள இருந்தவங்க, அதே போன்று கான் யூனிஸ் பிரதேசங்கள்ல இருந்தவங்க, காசாவினுடைய உள்புறமாக இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் எல்லாமே வெளியரங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அமெரிக்காவினுடைய போர்சஸ் 200 பேர் இப்ப இஸ்ரேல்ல தரையிறங்கியிருக்காங்க. எகிப்து, கட்டார், துருக்கி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து தற்காலிக படை வீரர்கள் அப்படிங்கிற பேர்ல இந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் காசாவுக்குள்ள இப்போ இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுடைய நிறைய கேம்புகள் வந்து தீயூட்டி இருக்காங்க, நேற்றிரவு பத்த வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் காசாவில் இருந்து வெளியிறங்கிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மஞ்சள் கோடு நோபல் பரிசனைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக முயற்சி செஞ்சிருந்தார். இன்றைய நாளுக்குரிய நம்மளுடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு. இந்த யுத்த நிறுத்தம் இறைவனினுடைய அருளோட காசா மக்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். யுத்த நிறுத்த உடன்படிக்கையின் பின்னர் என்னவெல்லாம் நடந்திருக்கு காசாவுக்குள்ளே அப்படிங்கிற சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி நம்மளோட சேனலில் நம்ம பேசலாம். ஸோ அதுக்காக இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம நடந்த விஷயத்தை நடந்த மாதிரியே சொல்லுவோம். ஸோ இன்றைய நாளுக்குரிய வீடியோவுக்குள்ளே நம்ம போகலாம். இன்னைக்கு மதியம் 12 மணியிலிருந்து இந்த யுத்த நிறுத்தம் அமுலாகுது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க. ஒஃபீசியலாக நான் நேற்று சொல்லி அவர்களினுடைய நெசட் கூட்டப்படணும், அதே போன்று போர் அமைச்சரவை கூட்டப்படணும். அதன் பிறகு இஸ்ரேல் எடுத்த முடிவுகளின் அடிப்படையில் இன்னைக்கு இஸ்ரேல் அறிவிச்சிருந்தாங்க யுத்த நிறுத்தம் இன்னைக்கு 12 மணியிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதன் பின்னர் இப்போ இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் காசாவினுடைய நகரத்துக்குள்ள இருந்தவங்க, அதே போன்று கான் யூனிஸ் பிரதேசங்கள்ல இருந்தவங்க, காசாவினுடைய உள்புறமாக இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் எல்லாமே வெளியரங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எது வரைக்கும் வெளியரங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் காசாவில் இருந்து வெளியிறங்கிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மஞ்சள் கோடு போட்டிருக்கு தானே காசாவினுடைய மெப்ல, இந்த மஞ்சள் கோடு போட்டிருக்கிற இடம் வரைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டாவே மூவ் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் முக்கியமான பிரதேசங்களில் இருந்து வெளியிறங்கும் பொழுது அவர்கள் ஏற்கனவே நிலை கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுடைய நிறைய கேம்புகள் தீயூட்டி இருக்காங்க, நேற்றிரவு பத்த வச்சிருக்காங்க. மத்தியஸ்தர்களால யுத்த நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்ட உடனே வெளியிறங்காம இன்று வெளியிறங்கினத்துக்குரிய காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல ஊடகங்கள் கேள்வி எழுப்பி கொண்டு வரக்குள்ள இஸ்ரேலிய ராணுவங்கள் செஞ்ச குற்றங்களை மறைக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட நேரமாக இந்த நேரம் கருத்தில் கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி நேற்றைய அமெரிக்காவினுடைய பல ஊடகவியலாளர்கள் கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. அது நேற்றிரவு ப்ரூஃப் ஆயிருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் காசா சிட்டியில இருந்து வெளியிறங்கிறதுக்கு முன்னாடியே நேற்று நிறைய கேம்புகள், அவர்கள் ஏற்கனவே தங்கியிருந்த நிறைய கேம்புகளை தீ மூட்டி இருக்காங்க. இதுக்குரிய காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது பல ஊடகவியலாளர்கள் நேற்று கூறின அதே பதில் தான் நமக்கு மீண்டும் கிடைக்குது. என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் இவ்வளவு காலமாக காசாவுக்குள்ள செஞ்ச ஏற்றுக்கொள்ளவே முடியாத குற்றங்களினுடைய டாக்குமெண்ட்ஸ்கள் அந்த இடங்கள்ல இருந்திருக்கு. அவைகளை அழிக்கிறதுக்காகத்தான், அவைகள் பாலஸ்தீனிய போராளிகளினுடைய கைகளிலோ சர்வதேசங்களுக்கு வெளிப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தீ மூட்டி மொத்தமாக அழிச்சிருக்காங்க. ரஃபா கடவையை இப்ப திறந்திருக்காங்க. சும்மா சாதாரணமா சொல்ல போனா ஒரு நாளைக்கு 600 ட்ரக்குகளுக்கு மேலே ரஃபா கடவை ஊடாக காசாவுக்குள்ள இப்ப போகும். ட்ரக்ஸ் அப்படிங்கக்குள்ள ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாவே மனிதாபிமான உதவி பொருட்கள் இருக்கும். இந்த ரஃபா கிராசிங் வழியாக ஒரு நாளைக்கு 600க்கு மேற்பட்ட ட்ரக்குகள் செல்றதாக இருக்கு. அந்த 600க்கு மேற்பட்ட ட்ரக்குகள் செல்றதுக்கும் மனிதாபிமான உதவி பொருட்களை ஒழுங்கமைக்கிறதுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஊடாக உதவியாளர்கள் ரஃபா கிராசிங்ல மட்டுமில்லாம எல்லா எல்லைகளுக்கும் அனுப்புறதுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மனிதாபிமான உதவி பொருட்கள் ஒழுங்குபடுத்துறதுக்கு எந்தெந்த நாடுகள் முன்வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகளினுடைய மனிதாபிமான உதவி பொருட்களை ஒழுங்கமைக்கிறதுக்குரிய வேலைகளை ஈடுபட அவங்களை ரஃபா கிராசிங் ஈஜிப்டுக்கு அனுப்புறதுக்கு இந்த
நாடுகள் எல்லாமே தயாராகி கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம முக்கியமான விடயம் இன்னைக்கு வந்து காசா சிட்டியில் அவதானிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா யுத்த நிறுத்தம் கடும் வேகமாக, அதாவது அமுல்படுத்தப்பட்டதிலிருந்து 72 மணித்தியாலத்துக்குள்ள இஸ்ரேலிய ராணுவங்கள் பின்வாங்கிறது, பணைய கைதிகள் பரிமாற்றம் செய்யறது, அதே போன்று காசாவுக்குள்ள அவர்களால் உருவாக்கப்பட்ட, அதாவது பாலஸ்தீனிய மக்களால் உருவாக்கப்பட்ட வீரர்கள் பாலஸ்தீனத்துக்குள்ள பாதுகாப்பு படையினராக இறங்குவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கையில் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் உள்நாட்டு படை பிரிவுகள் காசா சிட்டியில பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற புகைப்படங்கள் இன்னைக்கு காசாவில் இருந்து வெளியாகி இருக்கு. அந்த புகைப்படங்களை நீங்க பார்க்கலாம். இவங்க எல்லாருமே வந்து உள்நாட்டு படை வீரர்கள் காசா சிட்டியை பாதுகாக்கிறதுக்கு வெளியிறங்கியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமாக ஹமாஸினுடைய உறுப்பினர்களாகவே இருக்கின்றார்கள். இவங்க வந்து ஹமாஸ் அப்படிங்கிற பேர்ல இல்லாம உள்நாட்டு படைப்பிரிவு அப்படிங்கிற பேர்ல இவங்க வெளியிறங்கியிருக்காங்க. நான் நேத்தே சொன்ன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஹமாஸ் அப்படிங்கிற பேர் இல்லாம விட்டா என்ன பிரச்சனை, ஹமாஸ்ங்கிற பேரை இல்லாம ஆக்கி போட்டு வேறொரு பேர்ல நான் நேத்து சொன்ன மாதிரி பாலஸ்தீனிய சுதந்திர படைகள் அப்படிங்கிற பேர்ல, பாலஸ்தீனியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிற பேர்ல, அல்லது பாலஸ்தீனியன் ஃபோர்சஸ் அப்படிங்கிற பேர்ல இவங்க எல்லாருமே இப்ப பாலஸ்தீனத்தை பாதுகாக்கிறதுக்காக காசா சிட்டியில நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது ஹமாஸினுடைய மாஸ்டர் பிளான்கள்ல ஒன்றாகவும் இது கருத்தில் கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹமாஸினுடைய ஆயுத குறைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுமையான ஆயுத குறைப்பு இல்லை, ஹமாஸ் ஆயுத குறைப்புகளை கண்காணிக்கிறதுக்காக ISF அப்படிங்கிற மல்டிநேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற படை பிரிவை காசாவுக்குள்ள இறக்கிறதுக்கு அமெரிக்கா தயாராகி இருக்காங்க. இந்த மல்டிநேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ்ல வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய நாடுகளாக எகிப்து, கட்டார், துருக்கி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து தற்காலிக படை வீரர்கள் அப்படிங்கிற பேர்ல இந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் காசாவுக்குள்ள இப்ப போய் காசாவுக்குள்ள ஹமாஸ் ஆயுத குறைப்புல ஈடுபடுறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த 4 நாடுகளினுடைய ராணுவ வீரர்களும் காசாவுக்குள்ள செல்றதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய போர்சஸ் 200 பேர் இப்ப இஸ்ரேல்ல தரையிறங்கியிருக்காங்க. இவங்க காசாவுக்குள்ள செல்ல மாட்டாங்க. இருந்த போதிலையும் இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கையை தொடர்ந்து எவ்வாறு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடக்குது அப்படி என்று பார்க்கறதுக்காக இஸ்ரேலுக்குள்ள 200 அமெரிக்க வீரர்கள் இப்ப இறங்கியிருக்காங்க. வெளிநாட்டு படைகள் எது வந்தாலும் காசாவுக்குள்ள அவர்கள் நிரந்தரமாகவோ நிலையாகவோ இருக்க முடியாது அப்படிங்கிறத ஹமாஸ் உறுதியாக சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2024 ஆண்டு காசா மக்களுக்கு உதவி செய்ய போறோம், டொன் கணக்கில் உதவி பொருட்களை இறக்க போறோம் அப்படி என்று சொல்லி துறைமுகம் ஒன்றை காசாவுல கட்டியிருந்தாங்க. அந்த துறைமுகம் 230 மில்லியன் செலவுல மிதக்கும் துறைமுகம் என்று போட்டு அந்த துறைமுகத்தை அமைச்சிருந்தாங்க. 62 வீரர்கள், அமெரிக்கா வீரர்களை கொண்டுதான் இந்த துறைமுகத்தை அவங்க அமைச்சிருந்தாங்க. இருந்த போதில் 20 நாட்கள் மட்டுமே செயற்பாட்டில் இருந்துச்சு. பிறகு அந்த காத்தோடு அடிச்சதால மொத்தமாக எல்லாம் அள்ளி பறந்துட்டு அதுல இருந்து அந்த துறைமுகம் ஃபெயிலியர் ஆனதுல இருந்து அமெரிக்கா காசாவினுடைய பக்கம் எட்டி பார்க்கறதை முட்டு போட்டு தள்ளி ஓடிட்டாங்க. இப்ப மீண்டும் காசாவுக்குள்ள போகாம என்ன போனா அவமானம் ஏதாவது பிரச்சனைடா, அதுக்கு தானே இந்த அரபு அடிமைகள் இருக்கான நாம சொல்றதை கேட்டுக்கு உள்ளுக்கு போய் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற தகவல்களை நமக்கு வழங்குறதுக்கு நம்மளுடைய நாம வளர்த்த அரபு அடிமைகள் இருக்கானுகள் தானே, அவனுகளை நாம் உள்ளுக்கு அனுப்பினோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு தகவல்களையும் அவன் நமக்கு தருவானே. ஓகே ரைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்ன முக்கியமான விடயம், இந்த யுத்த நிறுத்தம் இடம்பெற்றதன் பிறகு தெற்கு காசா பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் வடக்கு காசா பிரதேசங்களுக்கு முன்னேறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, போறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா, தெற்கு காசா பிரதேசங்களை விட வடக்கு காசா பிரதேசங்களில் தான் மக்கள் அதிகமாக செறிந்து வாழக்கூடிய பிரதேசமாக இருந்துச்சு. வடக்கு காசா பிரதேசங்களில் தான் பெய்ட் லாஹியா, பெய்ட் ஹனூன், காசா சிட்டி, காசா நகரம் போன்ற பிரதேசங்கள் வடக்கு காசாவில் தான் இருக்காக. அந்தந்த பிரதேசங்களில் இருந்து வெளியிறங்கின மக்கள் இப்ப வடக்கு காசா பிரதேசங்களுக்கு போறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதல் முறையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் காசாவை விட்டு, அதாவது 2023 ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன்னர் காசாவை விட்டு வெளியிறங்கினவங்களை முதல் முறையாக காசாவுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கும் அனுமதிக்கிறதுக்கும் அனுமதி அளிச்சிருக்காங்க. இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து இதுவே முதல் முறையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எத்தனை யுத்த நிறுத்தங்கள் இடையில வந்திருந்தாலும் காசாவை விட்டு வெளியேறின காசன்ஸை மீண்டும் காசாவுக்குள்ள அனுமதிக்கிற எந்த ஒரு செயற்பாடுகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஈடுபடல. பட் இப்ப ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நோபல் பரிசு
எனக்கு கிடைக்கும் அப்படி என்று சொல்லி நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக முயற்சி செஞ்சிருந்தார். எனக்கு தான் நோபல் பரிசு தேவை, எனக்கு தந்தே ஆகணும். அதாவது அதுக்காகவே முக்கியமாக காசாவினுடைய யுத்த நிறுத்தத்தை வேகமாக முடிவுக்கு கொண்டு வந்து இஸ்ரேல் பலஸ்தீன் இந்த அளவுக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறத விட டொனால்ட் ட்ரம்பினுடைய நோபல் பரிசு அப்படிங்கிற ஆசை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆக இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய மொத்த நோபல் பரிசு ஆசைக்கும் இன்னைக்கு நோர்வேயன் நோபல் பிரைஸ் ஆர்கனைசேஷன் மொத்தமாக ஆப்பொண்டு அடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால் வெனிசுவலா நாட்டை சேர்ந்த எதிர்கட்சி தலைவரான மரியா கொரினா மக்காடோ அப்படிங்கிறவருக்கு தான் இந்த நோபல் பரிசை கொடுத்திருக்காங்க. அவர் தான் நோபல் பரிசை வெற்றி பெற்றிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாயிருக்கு. இதனை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட நிறைய பேர் வந்து கால் பண்ணி சும்மா கிட்டுறதானே நம்முடைய, அதாவது எல்லாரும் வேண்டியில் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ தெரிஞ்சாக்கள் ஃபேமிலி மெம்பராக்கள் இருப்பாங்க தானே, அவங்க கால் பண்ணி இந்த நோபல் பரிசு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் கோபமாகி சில பதில்களை சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னால், நான் இன்னைக்கு நான் நோபல் பரிசுக்கு ஆசைப்பட்டு இந்த போர் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கல, நான் இந்த உலகத்தில் 8 யுத்தத்தை நிறுத்தி வச்சிருக்கேன், இந்த 8 யுத்தத்துக்கு எனக்கு நோபல் பரிசு ஒன்றில்லை 4 தரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு பேசியிருக்கார் அப்படிங்கிறது. அதாவது இந்த சின்ன பிள்ளை வந்து லொலிபாப் இல்லாட்டி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு இருக்கி நாம் அதை பறிச்சிக்கு போய்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை சும்மா நின்றுக்கு கத்தும் தெரியும் தானே, கையில் இருந்தது வாய்க்கெட்டலையே அப்படிங்கிற செட்டாப்ல இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து இவ்வாறான விடயங்களை சொல்லி கொண்டு இருக்கிறது. உண்மையிலே நீங்க ஒரு அமெரிக்க ஜனாதிபதி தானா இல்லை வேற என்னையாலுமா? ஆக இன்னைக்கு நடந்திருக்கிற முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்தையும் எடுத்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இனியும் வரும் காலங்களில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து காணொலிகளை போகிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றிகள். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.